இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு தெரியும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் அத்தை பேசும்போது நீயும் பார்த்துக்கிட்டு தானப்பா இருந்த. நான் என்ன உறவு கொண்டாடுவா இங்க வந்தேன். நான் இந்த கும்ப சோறை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தானையா வந்தேன். இத சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது, பேரன் பேத்திங்களுக்கு நல்லது. முக்கியமா யாக பூஜையில நீயும் உன் மாமனும் உக்காந்தீங்கல்ல, நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. இத கொடுத்துட்டு போலான்னு தானே வந்தேன். அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. எப்படி என்ன அவமானப்படுத்தி அனுப்பி வச்சான்னு பார்த்தேல்ல. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. பாட்டி, அவங்களுக்கு உங்க மேல இருக்க கோவம் இன்னும் போல பாட்டி. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா? நான் போய் சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாளா? கோமாவே இருப்பாளா? பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? 1 வருஷமா 2 வருஷமா 25 வருஷமா ஒருத்தி கோமாவே இருப்பாளா? கோவமே தீராதாப்பா? இது எல்லாமே சீக்கிரமா மாறிடும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அத்தைக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம் பாட்டி. அந்த ஒரே நம்பிக்கையில தாய்யா என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அப்ப முருகனும் நீயும் நல்லபடியா நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கையில தாயா இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே பாட்டி? ஆமாய்யா, நீங்க எல்லாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குய்யா. சரிங்க பாட்டி, அதை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எப்படியா? உன் அத்தைக்காரி தான் ஒரு அரிசி பருப்பு கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாலே, எப்படி எல்லாரையும் சாப்பிட வைப்ப? இல்ல பாட்டி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடை அவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கொடுங்க பாட்டி, நீங்க நிம்மதியை வீட்டுக்கு போங்க. இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது போதும்பா, அது போதும் எனக்கு. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். அப்பா கடவுளே, என் பேராண்டி சொன்ன மாதிரி நல்லபடியா எல்லாம் நடக்கணும். உன்னதாயா நம்பி இருக்கேன் சாமி.